சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாஸ்டர், எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா. நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரணும் மாஸ்டர். பாப்பண்டா. சார், இந்தாங்க. இல்ல பரவாயில்லங்க. குடிங்க மாஸ்டர். இல்லடா. எடுத்துக்கோங்க சார். வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி? கூச்சப்படாதீங்க, எடுத்துக்கோங்க. ஆமா மாஸ்டர், குடிங்க மாஸ்டர், நல்லா இருக்கும். ப்ளீஸ் எனக்காக குடிங்க. சர்க்கரைக்கு பதிலா கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துருக்கலாம், சொரணியாவது வரும். வாங்கிக்கோங்க. குடிங்க மாஸ்டர். நீ குடி. எங்க வந்ததுல இருந்தே பாக்குறேன், அம்மாவே காணோம். வெளியே எதுவும் போயிட்டாங்களா? போதும் மாஸ்டர், நீங்க குடிங்க. போதும் 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 போதும். மாஸ்டர், அம்மாவை பாத்தீங்களா? நீங்க வந்த உடனே மேல ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும்டா. அவங்களுக்கு என்னைக்குதான் வேலை இல்ல? அம்மா, அம்மா. ஐயோ, சின்ன பாட்டி பக்கத்து வீட்டு பாட்டி மாஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தோமே. வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாஸ்டர். சாரி மாஸ்டர். எதுக்குடா? உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன், அதுக்கு தான் சாரி. பொய்யா? என்ன போய்? என் பாட்டியே, நான் பக்கத்து வீட்டு பாட்டின்னு போய் சொல்லிட்டேன். அப்பதான் பாட்டி என்ன கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க, அதான் அப்படி சொன்னேன். நான் உங்ககிட்ட போய் சொல்லிருக்க கூடாது. சாரி மாஸ்டர், ப்ளீஸ். சாரி மாஸ்டர். இல்லடா, உங்ககிட்ட போய் நான் கோச்சிக்க வேணாம். நீ என் செல்லுண்டா, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன். ஆனா இனிமே எப்பவும் யார் சொன்னாலும் பொய்யே சொல்லக்கூடாது, சரியா? ஓகே மாஸ்டர். பாருங்க, வீட்ல யாருமே பேசல, சின்ன பாட்டி தான் உங்ககிட்ட பேசிருக்காங்க. அது பாசம்டா. வேஷம் போடுறவன் பாசத்தை பத்தி பேசுறான். பரவாயில்லையே, மாஸ்டரா இருந்துகிட்டு குழந்தை மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க. நீங்க குழந்தைய ட்ரீட் பண்றத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் தம்பி, அப்புறம் என்ன? அதான் சார் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல. சாருக்கு நிறைய வேலை இருக்கும், கிளம்பட்டும். நீங்க கோவப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். என் கூட வா. என்ன? உங்ககிட்ட தனியா பேசணும், வா. ஏ குட்டி குழக்கட்ட, நீ ரூமுக்கு போ. ஏன் பாட்டி? ரூம்ல போய் சாப்பிட்டு தூங்கு. எனக்குலாம் தூக்கம் வரல, நான் மாஸ்டர் கூட இருக்கேன். பொழுதன்னைக்கும் மாஸ்டர் உன் கூடவே இருக்க முடியுமா? அவருக்கு வேலை கிடக்கல. உன் மாஸ்டர் கிளம்ப வேண்டாமா? மாஸ்டர், நீங்க கிளம்புறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க மாஸ்டர். ஆமா ஆமா, அவர் வீட்டுக்கு போக வேண்டாம், உன் கூடவே விளையாடிட்டு இருக்க. மாஸ்டர் சின்ன குழந்தை பாரு, நீ போ. அவர் கிளம்பட்டும். அம்மா எங்க? அம்மா ரூம்ல இருக்காங்க. நீ இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, வா மெடிசன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அப்புறமா சாப்பிடுறேன் பாட்டி. தமிழ், போய் மெடிசன் சாப்பிட்டு தூங்கணும், சரியா? மாஸ்டர். இங்க பாரு தமிழ், நான் சொன்னா கேப்பேல்ல? ஓகே, நான் இப்ப கிளம்ப வேணாம், நீ போய் மெடிசன் சாப்பிட்டு தூங்குவியா? ஓகே ஓகே மாஸ்டர். தமிழ் குட்டி, வா. ஓகே, பை மாஸ்டர். பாய். பாய். தமிழ், வா. ஏய் கிளம்பு.
போதும்பா, பார்த்தது போதும். வா, உங்ககிட்ட பேசணும். வா. இங்க பாருடா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா தமிழ் கூட பழகி இருப்ப. சரி, பழகிட்ட. அவதான் வீட்டுக்கு கூப்பிட்டானா உடனே கிளம்பி வந்துருவியா? இல்ல, தமிழ் ரொம்ப அடம்பிடிச்சாதான். அவதே சின்ன புள்ள, அப்படித்தான் அடம் பிடிப்பா. நாமதான் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போகணும். அவளுக்கு அறிவில்ல, உனக்கு இருக்குல்ல. இத பாரு, அவ குழந்தை. அவ அப்படித்தான் பாசமா நடந்துக்குவா. குழந்தைங்களுக்கு போலியான அன்பு எது, உண்மையான அன்பு எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. குழந்தை மனசோட விளையாடாத. உன்னால தமிழுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வெயி, மொத்த குடும்பமும் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. புரியுதா உனக்கு? இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. இத பார், நீ என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்க, நீ குழந்தையோட எப்படி பழகுன, நடந்தது என்ன, எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனா இது வரைக்கும் நீ சுந்தரி வாழ்க்கையில இல்ல, அவ நிம்மதியா இருக்கா. இப்ப திரும்பவும் வந்து அவ நிம்மதியை நீ கெடுக்க பாக்குறியா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பரவு, வேற எப்படி பார்த்தாலும் நல்ல விதமா உன்னை பத்தி நினைக்க முடியாதே. நீங்க யாருமே என்னை ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமா வந்த? நீங்க நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கேன். இப்ப கூட உள்ள இருக்கிறது என் குழந்தை. அந்த குழந்தை எனக்கு தான்னு சண்டை போட்டு கூட்டிட்டு போக என்னால முடியும். ஓ, அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருக்கா? எங்க பிள்ளைய தொட்டுதான் பாரு. ஐயோ இல்ல, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்ற? கொஞ்சம் என்ன பேச விடுங்களேன். எனக்கு உரிமை இருக்குன்னு தான் சொன்னேன். என்னை யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது, என்ன தடுக்கவும் முடியாது. ஆனா எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்ல. அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுல வராம பாத்துக்க. நான் அவளை பெத்த அப்பா, அவளை பெத்த அம்மா செத்துட்டா. அதனால நான் நினைச்சா சட்டப்படி அதை செய்யலாம். ஆனா நான் செய்ய மாட்டேன். மறந்தும் கூட அப்படி செஞ்சிடாத. அது தமிழுக்கு தான் பிரச்சனையா முடியும். உன் வில்லத்தனத்தை குழந்தை விஷயத்துல காட்டி அவளையும் கஷ்டப்படுத்திடாத. ப்ளீஸ், இப்படி குத்தலா பேசாதீங்க. மனசு வலிக்குது. தமிழுக்கு முடியலன்னு தான் நான் வந்தேன். இப்ப கூட என் குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கு. அவளை நான் எப்ப வேணாலும் வந்து பார்ப்பேன், இங்க வந்து போவேன். ஆனா நிச்சயமா சொல்றேன், உங்க பேத்தி வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நான் குறுக்கிட மாட்டேன். என்னால யாரோட நிம்மதியும் போகாது. தயவு செஞ்சு இன்னும் என்ன தப்பான பார்வையிலே பார்க்காதீங்க.